கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாலிபர் கூட்டத்தில் என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தி இருக்கிற என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என்னோட பேர் காவ்யா. எனக்கு அப்பாவும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. நான் ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்தேன். என்னோட அப்பாவுக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது. அவரோட சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடென்ட்னால இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருந்து தான் எசப்பா என்னையும் என் தங்கச்சியுமே ரட்சித்திருக்காங்க. பட் என் அம்மா ஹிந்து தான். ஆனாலும் அவங்க சின்ன வயசில் சர்ச்சுக்கு போனதுனால ஏசப்பா பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அவங்களுக்கு சர்ச் போகிறது பிடிக்கும். இதை பற்றி என் அப்பா கிட்டே சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்பா அவரோட சின்ன வயசில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டை சொல்லி நீயும் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகவே சொல்லிட்டாரு. ஆனாலும் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எங்களை ஆவிக்குரிய சபைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒரு நாள் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறது தெரிஞ்சு என் அப்பா அம்மாவை அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா சபைக்கு கூட்டிகிட்டு போகிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது அப்போதுலேருந்து என் அப்பாவும் அம்மாவும் என்னை விக்கிரகங்கள் வணங்குற இடத்துக்கு என் பெரியப்பா பிள்ளைங்க கூட எங்களை விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அம்மா கூட சின்ன வயசில் ஆவிக்குரிய சபைக்கு போயிருந்தாலுமே சரி, எனக்கு ஏசப்பா பற்றி எதுவுமே தெரியாமல் தான் இருந்துச்சு. நான் என்னோடய சின்ன வயசுலேருந்தே சரி விக்கிரகங்களை தான் தெய்வமாக வணங்கிட்டு வந்தேன். 2 டைம் சபரிமலை போயிருக்கேன். அந்த கோவிலில் நடக்கிற எல்லா ஃபெஸ்டிவல்லையுமே சரி நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நான் தான் அங்கே மெயினாக நிற்பேன். அந்த மாதிரி ஒரு பேசன் தான். இந்த மாதிரி இருக்கும்போது நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடய அம்மா எதிர்பாராத விதமாக இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சூழ்நிலை மாறியது. அதன் காரணமாக எங்கள் அம்மாவோட அண்ணா வீட்டில் நிற்கக்கூடிய ஒரு நிலமை வந்துச்சு. அங்கே நிற்கிறப்பவும் சரி நான் விக்கிரக ஆராதனைக்கு தான் போயிட்டுருந்தேன். ஊர்வலம் அந்த மாதிரி தான் ஃபெஸ்டிவல்ஸில் எல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு நாள் இந்த மாதிரி அங்கே போகும்போது என்னோடய ஆண்டி சொன்னாங்க, ஒரு வீட்டில் இருந்துட்டு நீ 2 இடத்துக்குமா போகக்கூடாது, சர்ச்சுக்கு வா வீட்டில் இருன்னு சொன்னாங்க. அவங்க கூட எங்களை அவங்க போகிற ஆவிக்குரிய சபைக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் போகும்போது எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் எதுவுமே பிடிக்கலை. அங்கே நான் எப்போதுமே பேசி சிரிச்சுட்டு வெளியில் உள்ள லைஃப்பை தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருப்போம். அடுத்தவங்க என்ன ஒரு விஷயம் பண்ணணுன்னாலுமே சரி அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, நானும் சரி பாவமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருந்தேன். அடுத்தவங்கள பேஸ் பண்ணி தான் வாழ்ந்துட்டுருந்தேன். ஆனால் இங்கே தனியாக ஒரு இடத்துல இருந்துட்டு தேவனை மட்டும் ஆராதிக்கிறதும் துதிக்கிறதுமா இருந்துச்சு. தென் எல்லா பேஷன்ஸுமே ரொம்ப அமைதியானவங்களாகவும் நல்லவங்களுமாகவும் தெரிஞ்சாங்க. இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் போக போக பாஸ்டர் சொல்லித்தர அந்த செய்திகளையெல்லாம் கேட்டு பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய லைஃப்பில் என்னுடைய பர்சனல் ப்ரேயர்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் கிடச்சிது. அப்போ ஏசப்பா என்னோடய லைஃப்பில் நான் பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு நம்பிக்கை வந்தது அவர் மேலே. அப்போ தான் கேம்ப் இந்த ஜான்வரி 2025 யூத் கேம்ப் நடக்கிறது பற்றி எங்கள் பாஸ்டர் சபையில் அறிவிப்பு சொன்னாங்க. இங்கே வரணும்னு சொல்லிட்டு எனக்கு விஷ் இருந்துச்சு. பட் எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. அப்போ நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா எனக்கு இந்த கேம்புக்கு வர்றதுக்கு விஷ் இருக்குது, உங்கள் சித்தம் இருந்தால் மட்டும் என்னை இந்த கேம்புக்கு வர்றதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணேன். எனக்கு ஏசப்பாவை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசையும் வாஞ்சையும் இருந்துச்சு. ப்ரேயர் பண்ணேன். அப்போ லாஸ்ட்டு நிமிட் வர எந்த ஒரு வாய்ப்புமே எனக்கு கிடைக்கல. அப்போ ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு ஏசப்பா நான் இந்த கேம்புக்கு வரலன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்தப்போ ஏசப்பா அந்த செகண்டில் ஏசப்பா கேம்புக்கு வர்றதுக்கான ஒரு வழியை எனக்கு திறந்து தந்தாங்க. அதுவரை ஏசப்பா கூட காடாக இருந்த ரிலேஷன்ஷிப் அப்பாவாக மாற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுலேயும் சரி இங்கே ஃபஸ்ட்டு செக்ஷனில் நடந்த ப்ரேயரில் பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு வேர்ட்ஸுமே என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. பிகாஸ் நான்
அந்த இதில் கூட நான் வந்து பாவம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய எல்லா ப்ரேயருமே கேட்டு ஏசப்பா வந்து எனக்கு என்னோடய எல்லா ப்ரேயருக்குமே வந்து ஆன்சர் பண்ணுறாரு. என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காரு. அந்த கேம்ப்லேயே சரி என்னை வந்து ரட்சித்தார். எனக்கு வந்து அந்த உணர்வுகளை வந்து தங்கச்சிக்குமே வர வச்சு அவளையுமே வந்து ஏசப்பா அந்த கேம்ப்லேயே வந்து ரட்சித்தார். என்னுடைய பாவங்களை எல்லாமே ஏசப்பாவோட பாதத்தில் போட்டு அறிக்கையிட்டு ஜெபிக்க கிருபை செய்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுவரை வந்து ஏசப்பாவோட அன்பு தெரியாமல் மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த அன்பை வந்து அவருடைய விலைமதிப்பில்லாத பாசத்தினால வந்து எனக்கு புரிய வச்சு அவருக்காக மட்டுமே வாழணுங்கிற ஒரு வாஞ்சையை இந்த கேம்பில் வந்து எனக்கு ஏசப்பா தந்தாங்க. கேம்பில் வந்து ஏசப்பா தந்தாங்க. அதுக்கப்புறம் சரி அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணுங்கிற வாஞ்சை எனக்குள்ளே வர பண்ணாங்க. என்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டுட்டு அவருக்காக மட்டும் வாழணுங்கிற ஒரு வாஞ்சையை தந்தாங்க. இதெல்லாமே அவருடைய பெரிய இரக்கத்தினால மட்டுமே நடந்தது. அதே மாதிரி ஏப்ரல் 18 வந்து பேப்டிசம் எடுக்கிறதுக்காக நிறைய தடைகள் இருந்துச்சு. எங்கள் சபையாரும் எங்கள் போதகரும் ஜெபித்தாங்க. எல்லாருடைய பிரேயஸுமே கேட்டு ஏசப்பா வந்து பேப்டிசம் எடுக்கிறதுக்கான பெரிய கிருபை செய்தாங்க. அதே மாதிரி என்னுடைய கல்லூரி படிப்புலையுமே சரி அவருடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு வாசலை வந்து படிக்கிறதுக்கான ஒரு வாசலை வந்து திறந்து தந்தாங்க. என்னோட விஷ் வந்து நர்சிங் தான். பட் நான் வந்து இன்ஜினியர் படிக்கணுங்கிறது அவரோட சித்தமாக இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இன்ஜினியரிங்னாலே சுத்தமாக பிடிக்காது. பட் வந்து நான் வந்து இன்ஜினியரிங் கிடச்சப்போ ஏசப்பா கிட்ட மேக்ஸிமம் ப்ரேயரில் கூட ஏசப்பா கிட்ட ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்ஜினியரிங் அது வந்து தந்தாங்க. எல்லாமே எனக்கு வந்து எல்லாருமே லேக்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு காலேஜில் வந்து எனக்கு மட்டும் ஏசப்பா அவரோட கிருபையினால் ஃப்ரீயாக படிக்க வந்து கிருபை செய்தாங்க. ஆனாலும் எனக்கு அந்த லைஃப் எனக்கு இன்ஜினியரிங்னாலே சுத்தமாகவே பிடிக்காது. அதுலேயும் ஏசப்பா என் கூட இருந்தாங்க. எல்லாருடைய டீச்சர்ஸ்க்கு கண்கள்லையும் ஏசப்பா வந்து என்னை பெர்ஃபெக்டாக மட்டும்தான் காட்டினாங்க. அதுக்கப்புறம் சரி என்னுடைய ஹாஸ்டல் லைஃப்லையுமே சரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹாஸ்டலுக்கு போகும்போது ரொம்ப பயந்தேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துடுமோ அந்த மாதிரி வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் நான் போன அடுத்த நாளே வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு பொண்ணு வந்திருந்தா. அவளுக்கு வந்து ட்ரெயினில் இன்னொருத்தங்க கிட்டே இருந்து உடம்புல வந்து கொப்பளமாக அந்த நோய் வந்து இருந்துச்சு. சீனியர்ஸ் அக்காங்க எல்லாருமே சொன்னாங்க, அந்த பொண்ணை வந்து நீ தொடாத, உனக்கும் வந்து அப்படி வரும், அவளே ட்ரெயினில் இருந்து யார்கிட்டயோ இருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் எந்த நம்பிக்கையில் அந்த பொண்ணுக்கு தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணேன்னு தெரியாது. ஆனால் நான் அந்த பொண்ணுக்கு தலையில் ஏசப்பாவோட நாமத்தினால ப்ரேயர் பண்ணி நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போனேன், நான் ஈவினிங் காலேஜிலேருந்து வரும்போது உனக்கு அது எல்லாமே சரியாகும், நீ வந்து ஃபீல் பண்ணுவ, அந்த மாதிரி நான் சொல்லிட்டு போனேன். நான் அந்த மாதிரியே காலேஜிலேருந்து வரும்போது வந்து அவன் என்கிட்ட சொன்னால் நான் ஸ்பிரிச்சுவலாக ஃபீல் பண்ணேன். எல்லாமே அந்த பொண்ணுக்கு வந்து சரியாகி இருந்துச்சு. அதே மாதிரி என் பக்கத்தில் வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணு எப்போவுமே நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளோட தெய்வத்தை பற்றி வந்து சொல்லிகிட்டு இருப்பாள். அப்போது நான் ஏசப்பாவை பற்றி மட்டும்தான் சொல்லுவேன், அவர் மட்டும்தான் தெய்வம். அதனால் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வெறுப்பு. ஆனாலும் நல்லா தான் பேசுவாள். இந்த மாதிரி இருக்கும்போது என்கிட்ட ஒரு நாள் கேட்டால், நீ எப்போ ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தால் தான் ஏசப்பா உன் பக்கத்தில் வந்து இருப்பாங்களான்னு கேட்டால். அந்த பொண்ணே வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணும்போது, நீ ப்ரேயர் பண்ணும்போது என்னையும் கூப்பிடு, நானும் ப்ரேயர் பண்ண வரேன்னு சொல்கிற அளவுக்கு ஏசப்பா வந்து என்னை அவருக்காக பயன்படுத்தி இருக்காரு. அதே மாதிரி நான் தான் ஏசப்பாட்ட கேட்டுட்டு இருப்பேன், ஏசப்பா என்னை பயன்படுத்துங்க, உமக்காக என்னை வந்து பயன்படுத்துங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். நான் என்னோட வேலை நான் தனியாக இருந்து ப்ரேயர் பண்ணுறதும் பைபிள் ரீட் பண்ணுறது தான். ஆனால் எல்லாருமே என்னை தேடி தான் வந்தாங்க. எனக்கு நீ பைபிளில் இருக்கிறது, ஹிந்து பிள்ளைங்க எல்லாருமே பைபிளில் இருக்கிறது நீ இது சொல்லிக்கொடு ஏசப்பா வந்து நான் அந்த மாதிரி வச்சு பாதுகாத்தார். அதே மாதிரி
என்னுடைய எல்லா தேவைகளையுமே சரி அவர் மட்டும்தான் சந்தித்தார். எனக்கு ஒன்று தேவைன்னா கூட என்னாலையுமே யார்கிட்டையுமே கேட்க முடியாது, எனக்கு இது வேணும் அது வேணும்னு. பட் என்னுடைய தேவைகள் எல்லாமே தெரிஞ்சு அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக ஏசப்பா எல்லாமே கரெக்டாக எனக்கு கொடுத்துருக்காரு. என்னுடைய பேப்டிசம் எடுத்தது கூட என் அப்பாவுக்கு இதுவரை தெரியாது. சர்ச்சுக்கு வாரது தெரியும். சர்ச்சுக்கு வாரது தெரிஞ்சு என் அப்பா வந்து என்ன நிறைய டைம் அடிச்சிருக்காங்க. ஜுவல்ஸ் போட சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காரு. பட் நாங்கள் 2 பேருமே ஜுவல்ஸ் போடலை. இதிலே தான் நிலை நிற்கிறோம். இந்த மாதிரி இருக்கும்போது சண்டையாக தான் போயிட்டு இருந்து. பட் ஒரு நாள் காலேஜுக்கு வந்தப்போ நான் சர்ச்சில் இருந்தது வந்து பார்த்தாரு. அப்பா வந்து சர்ச்சுக்குள்ளே வந்து இருந்து நீ ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்ததுனால உன்னை டிஸ்டர்ப் பண்ணலைன்னு சொல்கிற அளவுக்கு என் ஏசப்பா வந்து எங்களை இந்நாள் வரைக்கும் வழி நடத்தி இருக்காரு. இவ்வளோ தூரம் வழி நடத்தின என் அப்பாவை இன்னும் ஏசப்பா ரட்சித்து சபைக்கு கொண்டு வருவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் ஏசப்பாக்காக நான் வாழணும். நானும் என் தங்கச்சியும் என் அப்பா எல்லாருமே ஏசப்பாக்காக மட்டும் வாழணும். நாங்கள் முடிவு பரியந்த ஆண்டவருக்காக நிலை நிற்கணும். யாவரும் ஜெபிக்க கேட்டு என் சாட்சியை முடிக்கும்.